நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அரசு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சஜஷன் சொல்றேன். இந்திய நாடு முழுக்க இந்தியர்கள் வாழ்றாங்க, நான் ஏற்கிறேன். அந்தந்த இந்தியர்களுக்கு ஒரு தாயகம் இருக்கும் இல்லையா, அவரவர்களுக்கு ஒரு தாய் நிலம் இருக்கும் இல்லையா, தாய் மாநிலம் இருக்கும் இல்லையா. தேர்தல் காலத்தில் நீங்க தபால் ஓட்டின் ஊடாகவோ அல்லது ஆன்லைன் ஊடாகவோ அந்தந்த மாநிலத்தில் அவருடைய பிறந்து வளர்ந்து வாழ்கின்ற மாநிலத்தில் அங்க இருக்கிற எம்எல்ஏ எம்பி முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கு அங்க நீங்க அவர்களுக்கு வாக்குரிமை கொடுங்க. நாங்க வேண்டாங்க இல்லையா. இங்க இருக்கிற பீகாருக்கு நீங்க தேர்தல் காலத்தில் போய் ஓட்டு போட்டு வர சொல்லுங்க. இல்ல நீங்க இங்க இருந்து தபால் ஓட்டு போடுங்க, இல்ல இங்க இருந்து ஆன்லைன்ல ஏற்பாடு பண்ணுங்க. அதை விட்டுட்டு இங்க இருக்கிற மக்களுடைய பிரதிநிதிகள் இங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி என்கிற இடஒதுக்கீட்டு முறை இருக்குது. அதுலயும் இன்னைக்கு இங்க வந்து தாசில்தார் கிட்ட பல அதிகாரிகளை காக்கா பிடிச்சி நான் எம்பிசி ஓபிசி சர்டிபிகேட் வாங்கி இந்த மண்ணின் பூர்வீகுடி தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீட்டு அமகரிக்கிறான். இன்னைக்கு டிஎன்பிசில இருக்கிற இதே மோடி அமித்ஷா அழுத்தத்துக்கு தான் ஓபிஎஸ் 2016 ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டுடைய எல்லா அரசு பதவிகளும் இன்னைக்கு அவன் உள்ள வரான். எங்களை விட மிக 6 மாதத்துல ஒரு வருஷத்துல சிறப்பா தமிழ் எழுத பேச தெரிஞ்சுக்கிட்டு தேர்வு எழுதி எங்களுடைய பதவியை அவன் கைப்பற்றிக் கொள்கிறான். ஆக இது எவ்வளவு பெரிய பேர் அபாயம் இருக்கிறது. இது வந்து வெறும் வாக்காளர் சீர்திருத்தம் மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்களின் குடியுரிமையை பரிசோதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணைய அறிவிப்புல. ஆக நாளைக்கு வேல்முருகன் அவங்க ஆய்வுக்கு வரும்போது இங்க இல்ல அப்படின்னு சொன்னா, அவங்க கேட்கிற படிவத்தை நான் நிரப்பி தரேன்னா, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராகிய நானே இந்த நாட்டின் குடியுரிமை அற்றவன் என்று அறிவிக்கக்கூடிய பேர் அபாயம் இருக்கிறது. ஆக இதை உணர்ந்துதான் பழைய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த நடைமுறையை இருக்கட்டும், இந்த புதிய நடைமுறை வேண்டாம் என்று நாங்கள் கோருகிறோம். இதுல மிகப்பெரிய இனம், மொழி, பண்பாடு, கலை, கலாச்சாரம், நாகரிகம், தொன்மை எல்லாம் சீரழிஞ்சு கொண்டிருக்கு இந்த வடவர்களுடைய திட்டமிட்ட வரவுகளால் எண்ணிக்கையால்.